ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸில் நான் எடுத்த கிளிப்ஸஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் 2-3 ரெசிபியும் ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் மெயினாக வந்து இந்த வட்டலாப்பம் ரெசிபி. அப்போ இந்த கலரில் இதே கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வரணுமென்னா நான் செய்கிற ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா 30 முட்டை எடுத்துக்கிறேன். 30 முட்டை வந்து நல்லா அடித்து ஃபஸ்ட்டுக்கு வந்து லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. மிச்சம் ஓவராக பீட் பண்ணாமல் லைட்டாக பீட் பண்ணி வடிச்சிக்கோங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து 30 முட்டைக்கு வந்து 1 கிலோ 250 கிராம் கருப்பட்டி எடுத்துக்கிறேன். சீனி கருப்பட்டி தான் எடுத்துக்கிறேன். கிதுள் கருப்பட்டி போட்டால் வந்து கலர் வந்து நல்லா வராது. நல்லா டார்க் கலர் ஒன்றுமெண்டா சீனி கருப்பட்டி தான் யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து லைட்டாக பீட் பண்ணிவிட்டு இந்த முட்டையை வந்து நல்லா வடிச்சிக்கோங்க. அப்போ வந்து அந்த முட்டையில் இருக்கிற வெடிக்கையெல்லாம் வந்தால் அந்த வட்டலாப்பத்தில் வந்து எக்ட ஸ்மெல் வராது. இங்கே கருப்பட்டியை வந்து நல்லா பானி காய்ச்சிக்கோங்க. கருப்பட்டியோட மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது பானியாக நல்லா கருப்பட்டியெல்லாம் வந்து மெல்ட் ஆகிற அளவுக்கு அந்த பானியை காய்ச்சிக்கோங்க. முட்டையை பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் 2 தரம் போல் வடிச்சிக்கோங்க. அப்போ அந்த எண்ணெயாவது வெடிக்க வழிந்தால் அதுவும் வந்துடும் வடிக்க போல். அதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிவிட்டு எசன்ஸ் பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 30 முட்டைக்கு ஊற்றிக்கொள்ளணும். அப்போ அதே ஊற்றி நல்லா இந்த எக் வந்து நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த கருப்பட்டி பானி வந்து நல்லா கருப்பட்டிலாம் கரைஞ்ச போகிறோம். இப்போ அந்த அன்றைக்கி எங்கள் வீட்டில் ஏற்கனவே நாங்கள் இந்த வட்டலாப்பம் செய்ய போல் வந்து அந்த கருப்பட்டி கட்டியான தூளிக்கும் படிக்க போல் அதுபோல் ஒரு கப்பில் வச்சுருந்தோம். அதையும் சேர்த்தே கரைச்சி கொண்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எக்கை பீட் பண்ணிவிட்டு நல்லா இன்னொரு தடவை வடித்து கொள்கிறேன். நிறைய இடத்துல வட்டலாப்பம் தின்னில்லாத காரணம் என்னென்று அதுலேருந்து ஸ்மெல் வரும். அது வராமல் வைக்கிறது கட்டாயம் 2-3 டைம் நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா வடிச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து தேங்காய் பால் நல்லா இறுக்கமான பால் வந்து ஒரு கப் சேர்த்துக்கொள்ளும். சின்ன டீ கப் உண்டு. நாங்கள் அந்த அன்றைக்கு பார்த்திங்கன்னா மெக்கிட பொல்கிரியை தான் கரைச்சி நல்லா திக்காக கரைச்சி ஒரு 1 டீ கப்பு மாதிரி கரைச்சி அதை வந்து நான் அந்த கருப்பட்டி பானியோடு வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ கருப்பட்டி பானி வந்து நல்லா ஆறிக்கணும். நான் பாருங்கள் அதை தண்ணி இதில் வச்சு தான் கூலாகிறதுக்கு நல்லா கீழே தண்ணி கப்பொண்டு வச்சு தான் நல்லா ஆற்றி விட்றேன். கருப்பட்டி ஃபுல்லாகவே நல்லா ஆறினதுக்கு பிறகு தான் வந்து நாங்கள் அதை எக்கில் சேர்த்துக்கொள்ளணும். இல்லாட்டி எக் வந்து குக் ஆகிடும். நீங்கள் வந்து நல்லா ஹீட் ஆகிக்க போல் சேர்த்திங்கன்னா இப்போ நல்லா எக்கையும் இதோட சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபி ஆகிக்குதுன்னு சொல்லி. உங்கள்கிட்ட ஹேண்ட் மிக்சர் ஈக்குமெண்ட்ஸ் என்ன வந்து எலக்ட்ரிக் மிக்சர் ஈக்குமெண்ட்டாக நீங்கள் அதால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட வட்டலாப்பம் நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். நல்லா கன்சிஸ்டன்சியும் நல்லா ஃப்ளஃபி ஆகிக்கும். ஒரு 2-3 பேர் இருந்தீங்கன்னு சொன்னால் மாறி மாறி பீட் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்படி தான் செஞ்சு வந்தோம் அன்றைக்கி. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபாயில் பேப்பரில் தான் வந்து ஃபாயில் கப்பில் போட்டு தான் வந்து இதை அவிக்கிறன்றதால வந்து கீழே ஒரு தட்டு வச்சுக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் பானையில் வந்து இந்த வட்டலாப்பம் கப்பில் ஒரு 1/2 அளவுக்கு வர மாதிரி தண்ணி வச்சுட்டு இதை கப்பெல்லாம் உழுக்க இறக்கி நீங்கள் வட்டலாப்பம் இதை ஊற்றிட்டு மிக்சரை ஊற்றிட்டு ஸ்டீம் வெளியே போகாமல் ஒரு 1/2 hour மாதிரி குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு ஒரு கத்தியால் சரி வெனிஸ்டி ஒரு ஸ்டிக்கால் சரி குத்தி பாருங்கள். அது வெந்திந்து இறக்குங்க. இல்லாட்டி இன்னும் ஒரு 15 minutes 10 minutes மாதிரி ஆகும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 20 minutes தான் ஆவிச்சு. ஏன்னு சொன்னால் நாங்கள் சின்ன சின்ன கப்பில் தான் அந்த அன்றைக்கு வட்டலாப்பம் செஞ்சோம். அதனால் பாருங்கள் கலரெல்லாம் நல்லாவே வந்திக்குது. அதில் கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் செய்ய ரெசிபியை வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணி அதே மெஷர்மெண்ட்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ இது அடுத்த நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து தங்கச்சி வந்து அச்சார் செய்யணும் என்று சுட்டியும் தாத்தா இந்த ஈச்சப்பழத்தில் இருக்கிற இதில் இருக்கிற இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தாங்கன்னு சொல்லியிருந்தா. இப்போ நான் அதை தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். எப்போயுமே எங்கள் தங்கச்சிட்ட வீட்டுக்கு நானும் உமாவும் போனால் அவளுக்கு என்னென்ன சரி ஈஸியாக இருக்கிற மாதிரி வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு வருவோம். இப்போ அதே மாதிரி தான் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்போம்னு சொல்லி செஞ்சு கொண்டிருக்கிறேன்.
அப்போ நான் வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். அப்போ அது தண்ணியில் ஊறினதுக்கு அப்புறம் அதை பிளெண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்போ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தங்கச்சி இடியாப்பம் தான் அந்த அன்றைக்கு செஞ்சுருந்தா. அப்போ பவல் வந்து நான் தான் குக் பண்ணினேன். எனக்கிட்ட ஃபிஷ் கறி குக் பண்ணி தர சொல்லியிருந்தா. எனக்கு ஃபிஷ் கறியோடு இடியாப்பம் தின்ன ஆசைன்னு சொல்லி அந்த அன்றைக்கு அவள் இடியாப்பம் நைட்டுக்கு அவள் செஞ்சுருந்தா. அதோட தின்ன பொப்பில் நல்லா ஐக்கமெண்டு பார்த்திங்கன்னா தேங்காய் சாம்பாலும் நல்லா நிறைய வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் போட்டு நல்லா உப்பு புளியோட தேங்காய் சாம்பாலும் செஞ்சுருந்தேன் அந்த அன்றைக்கு இடியாப்பத்தோடு தின்றதுக்கு. இப்போ நாங்கள் வந்து இங்கே கிச்சனில் வேலை செய்ய காட்டி வந்து பிள்ளைக்கு கலரிங் புக்ஸை கொடுத்து வச்சுருந்தோம். ரெண்டு பேரும் அவங்களோட பாட்டில் கலர் பண்ணி கொண்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா இந்த புள்ளியோட சேர்ந்து எங்கள் உமாவும் கலர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன சரி கிச்சனில் வேலை செய்யணும் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி என்ன சரி ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்டு தான் செய்வோம். புள்ளியோட எப்பயுமே என்கேஜ்டாகவே வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அவங்க பெரளி பண்ணாமல் இருப்பாங்க. இல்லாட்டி எங்களுக்கு வேலை செய்ய கிடைக்காது. அதனால நாங்கள் என்னையாவது அவங்களுக்கு விளையாடுறதுக்கு சரி என்ன சரி கொடுத்துட்டு தான் கிச்சன் வேலை செய்கிறதுக்கு எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா மகதிக்கு கலர் பென்சில் அவ்வளவும் கொடுத்தும் அவர் பேனாவால் போட்டு கலர் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அப்போ அதுக்கு அடுத்த நாள் வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், ஈவினிங்காகவே நானும் தங்கச்சியும் வந்து 2 பிள்ளையும் கூட்டிக் கொண்டு பீச்சுக்கு போவோம்னு சொல்லி தான் அந்தாண்டு போனோம். உமாவும் வரையலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் 2 பேரும் பாவம் புள்ளியோட வீட்டில் இருக்குதுன்னு சொல்லி புள்ளியோட கூட்டிகிட்டு போவோம்ண்டு. அப்போ வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் வந்து பீச் இருக்குது தங்கச்சிட்ட வீட்டில் இருந்து. அப்போ நானும் தங்கச்சியும் கூட்டிகிட்டு வந்து 2 பிள்ளையும் நல்லா விளையாட விட்டுருந்தோம். 2 பேரும் மண்ணில் நல்லா விளையாடினாங்க. பீச்சுக்கு போய்ட்டு தண்ணியில் விளையாட கிடைக்கல, மண்ணில் தான் நல்லா விளையாடினாங்க. அப்போ அந்தாண்டைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஸ்கை வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக பசந்தாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் அதை தான் வீடியோ பண்ணியிருந்தேன். நான் பார்க்குறதுக்கு நிறைய கலர்ஸில் நல்லாவே இருந்துச்சு. நான் இதில் ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருந்தேன். ஆரஞ்சு கலர்லேயும் இருந்துச்சு ஸ்கையில் ஒரு சைடு வந்து. அதை நான் ஷார்ட்டில் போட்டிக்கிறேன் வீடியோ பண்ணி. பார்த்திங்கன்னா அந்தாண்டைக்கு ஒரு மியூசிக்கல் ஷோவும் இருந்துச்சு பீச்சில். இவங்க நானும் தம்பி நல்லா மண்ணில் விளையாடி கொண்டே இருக்க போப்பில் வந்து எங்களுக்கு மிச்ச நேரம் பீச்சில் இருக்க கிடைக்கல. நாங்கள் போய்ட்டு ஒரு 1 hour சரி மீந்திக்க மாட்டோம். பெரிய மழை கொண்டு பெஞ்சிட்டு அப்போ நாங்கள் அதோடைய வீட்டுக்கு போய்த்துட்டோம். மிச்ச நேரம் இருக்கல அந்த அன்றைக்கு. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், அந்த ஸ்கையில் ஒரு சைடு வந்து ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே பசங்க இருந்துச்சு அந்த அன்றைக்கு ஸ்கை வந்து. இப்போ அந்தாண்டு நைட் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட தங்கச்சிட்ட ஹஸ்பண்ட் வந்து மகதிக்கு பாபிக்கு ஒரு பீஸ் கொண்டு வந்து கொடுத்துருந்தார் அவருடைய கடையால். அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் இப்போ வந்து நைட்டுக்கு பாபிக்யூ, நான், ரொட்டி அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது. அப்போ ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு நல்லா வெளியே வந்து கிறிஸ்பியாக உழுக்க வந்து நல்லா ஜூஸியாக வந்து இருந்துச்சு சிக்கன் வந்து. அது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மார்னிங்க்கு வந்து மஞ்சக்காய் அவிச்சு இந்த தேங்காய் சாம்பல் ஒன்று செஞ்சுருந்தா தங்கச்சி வந்து நல்லா இருந்துச்சு. மிச்சம் நாளைக்கு போல் எனக்கும் தங்கச்சிக்கும் இந்த மஞ்சக்காவை அவிச்சு தேங்காய் சாம்பல் தின்னோன்னு மாதிரி சரியான ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் தங்கச்சி செஞ்சால் நல்ல மாவு மாதிரி இருந்துச்சு. அந்த மஞ்சக்காய் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கொழும்புல செய்வாங்க. மஞ்சக்காய் தின்றதுக்கு வந்து கொச்சிக்காய் தூளும் வினாக்கிரியும் தண்ணியில் போட்டு செய்வாங்க, உப்பும் போட்டு ஒரு தண்ணி மாதிரி ஒரு மிக்சர் உண்டு, அதோடு தான் மஞ்சக்காய் அவிச்சா தின்னுவாங்க. அப்போ அந்த அன்றைக்கு பவல் பார்த்திங்கன்னா உமா தான் குக் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அப்போ நான் 1 hourக்கு வந்து மகதிக்கு ஃபோன் எப்போயுமே கொடுப்பேன், கொஞ்சம் நேரம் பார்த்து கொண்டு இருக்கட்டுமெண்டு அவருடைய கையில் ஃபோனை கொடுத்து வச்சுருந்தேன். மார்னிங்கோடு எழும்பி நான் உடுப்பெல்லாம் கழுவி காய போட்டுட்டேன். ஏன்டா ஈவினிங் ஆக போல் இப்போல்லாம் திடீர்னு மழை பெய்கிற சுற்றி. அப்போ மண்டேஸில் வந்து நான் தங்கச்சி ரெஸ்டாரண்ட் க்ளோஸாக தான் நிற்கும். அப்போயும் எப்போயாவது ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா எடுத்து செய்வாங்க. அப்போ இது அண்டாண்டைக்கு கொஞ்சம் ஆர்டர் இருந்ததால் வந்து வேலைக்கு வர ஸ்டாஃப்ஸ் வந்து வரல. அப்போ தங்கச்சியும் அவரோட ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் அன்றைக்கு குக்கிங் வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அப்போ நான் மேலே போய்ட்டு 2-3 கிளிப்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த பொட்டில் தான் வந்து பிரியாணி கொடுப்பாங்க. அதுக்கு சைட் டிஷ் எல்லாம் இப்படி பாஸ்கெட் இப்படி கப்பில் போட்டு தான் கொடுப்பாங்க, பக்கெட்டில்.
உமா பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அன்றைக்கு பவல் குக் பண்ணுறதால கலியா வந்து குக் பண்ணுவோம் சொல்லி கத்திரிக்காய் வாழைக்காய் கிழங்கு எல்லாம் வந்து வெட்டி மஞ்சள் உப்பு போட்டு பிரட்டி வச்சுருந்தாங்க. நான் வந்து அதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் தக்காளி எல்லாம் உமாக்கு கட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ இறைச்சியும் உமா கழுவி கொண்டிருக்கிறாங்க. அப்போ எங்களோட உம்மாவோட வந்து பீஃப் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நான் அதை வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி அன்றைக்கும் எனக்கு ஒழுங்காக அந்த ரெசிபியை கவர் பண்ண கிடைக்கலன்றதால வந்து இந்த வீடியோவில் நான் அந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மற்ற கலியா ரெசிபியும் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்த்துட்டு சட்டி காஞ்சப்பறம் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் லைட்டாக வின போகிறோம். அதில் 3 ஏலக்காயும் ஒரு துண்டு கருவேப்பட்டையும் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 பச்சை கொச்சிக்காவையும் போட்டு அதே எண்ணெயிலே வதங்க விட்டிக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு போகிறோம். பீஃபை வந்து அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. பீஃபில் இருக்கிற தண்ணி ரிலீஸ் ஆக போல் அதில் 2 டொமேட்டோ நல்லா சின்ன ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்து அதையும் சேர்த்துக்கொள்கிறாங்க. இந்த வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் வந்து வதக்க போப்பலே அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்தாங்க. எனக்கு அதை உங்களுக்கு காட்ட மறந்துட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளியும் சேர்த்துட்டு வந்து தேவையான அளவு உப்பும் மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன் மசாலா தூள் வந்து ஒரு கறி பவுடர் வந்து ஒரு 5 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறாங்க. சில்லி பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கியூமின் பவுடர் அது ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறாங்க. உளுவரிசி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அது எண்ணெயில் வதங்க போல் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் அதுக்கு போகிறோம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து இந்த இறைச்சியும் வேவ போல் தண்ணி வத்து பண்ணுறதால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே தண்ணி சேர்த்துக்கொள்கிறாங்க இந்த கிரேவிக்கு. இப்போ அது இறைச்சி குக் ஆகிற டைமில் அந்த தண்ணியெல்லாம் பார்த்து கிரேவி சரியான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 2 கிழங்கும் இதில் வெட்டி போட்டேன். கிழங்கும் போட்டே செய்வேன் என்று சொல்லி அப்போ அதையும் நான் எனக்கு வீடியோ எடுக்க கிடைக்கல. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பையும் பார்த்து போதாட்டி சேர்த்துக்கொள்ளுங்க. மூடியே குக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த தங்கச்சி வீட்டில் ஹெல்ப்க்கு வர ஆண்டி வந்து கூட க்ளீன் பண்ணிக்கொண்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஆண்டிக்கு வந்து எங்களோட மகதியும் கேயானும் ஹெல்ப் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அப்போ கேயான் பாருங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்ணாடி போட்டு தான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி கண்ணாடி போட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. மகதியும் போய்ட்டு அவங்களோடைய சேர்ந்து சேரெல்லாம் பிடிச்சி ஒழுங்காக வச்சார். இப்போ பார்த்தீங்கன்னா உமா கலியாவுக்கு தேவையான கத்திரிக்காய் வாழைக்காய் கிழங்கு எல்லாம் பொரிப்போம்னு தான் இதை தாச்சியில் ஆயிலில் சேர்த்து அதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் மஞ்சள் போட்டு பரட்டி வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த கருப்பாகாது கத்திரிக்காய் கிழங்கு எல்லாம். இதெல்லாம் நல்லா ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் நாங்கள் மஞ்சக்காய் செஞ்சு சுட்டியும் புள்ளிகளுக்கு கிரிபாத் செஞ்சிருந்தோம். அதை தான் சைடில் வந்து மூடி வச்சுக்கிற தங்கச்சி வந்து இப்போ அந்த ஹெல்ப்புக்கு வர ஆண்டிக்கு வந்து பவலைக்கு லஞ்சும் அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் பேலன்ஸ் ஆகினதெல்லாம் போட்டு கொடுத்துடுவா தங்கச்சி வந்து போல். பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்து இந்த ஈச்சப்பழம் வாங்கியிருந்தேன்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் கொண்டாந்து தந்தா. இது வந்து அந்த கொப்போடே அந்த ஈச்சப்பழம் அப்படியே வச்சுருந்தாங்க. அந்த அரைப்பழம் மாதிரி ஃபுல்லாக இந்த பழுத்த ஈச்சப்பழம் இல்லை, நல்லா இருந்துச்சு அந்த ஈச்சப்பழம் வந்து. பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/2 வெங்காயம் 1/2 தக்காளி 1/2 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் பச்சை கொச்சிக்காய் ஒரு 2-3 போல் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க உமா கலியாக தேவையானது. இப்போ என்ன தான் நாங்கள் குக் பண்ணினாலும் வந்து எனக்கும் தங்கச்சிக்கும் வந்து எங்களோட உமா குக் பண்ணுற டிஷ்ஷஸ் வந்து நல்லாவே விருப்பம். அவங்க எங்கள் வீட்டில் எப்போயுமே எங்களோட உமா குக் பண்ண மாட்டாங்க. எப்போ சரி ஒரு நாளைக்கு நாங்கள் உமா இன்றைக்கி நீங்கள் குக் பண்ணுறீங்களான்னு சொன்னால் மட்டும் தான் குக் பண்ணுவாங்க. அதனால அவங்களோட சாப்பாடுக்கு நாங்கள் நல்லா விருப்பம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிரேவியில் வந்து கிழங்கும் வெட்டி போட்டிக்கிறேன். நான் வந்து டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லி இறைச்சி வெந்திக்குதான்னு பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு ஒரு துண்டு இறைச்சியும் எடுத்து வச்சேன் சைடில் ஆரட்டுமெண்டு.
அப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா ஆஃப் லெமன் சைஸ் வந்து புளியும் கரைச்சி ஊற்றினேன் அந்த கிரேவிக்கு. அதுவும் வந்து எனக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகல. இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து கலியாக்கு நான் ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி வெங்காயம் பச்சை கொச்சிக்காயெல்லாம் வச்சுட்டு அதில் வந்து நல்லா திக்கான பால் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு ½ டேபிள் ஸ்பூன் மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் உப்பு மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் கியூமின் பவுடர் வந்து ஒரு ½ டீஸ்பூனும் கறி பவுடர் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து இதை அடுப்பில் வச்சிடணும் கொதிக்கிறதுக்கு. அது நல்லா அந்த பால் வந்து நல்லா கொதிக்க போல் ஃப்ரை பண்ணினதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விட்டுட்டு நல்லா பால் கொஞ்சம் வற்றி வந்ததுக்கு பிறகு வந்து ஆஃப் பண்ண தண்ணிக்கு ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா கலியாக ரெடி ஆகிட்டு இறைச்சி கறிக்கு வந்து நல்லா மெச்சாவோட ஒரு சைட் டிஷ் தான் வந்து இந்த கலியான்றே. அப்போ அண்ணாண்டிக்கு லன்ச் வந்து இது தான் இறைச்சி கிழங்கு போட்டு ஆக்கி கலியா மெலை அச்சார் இருந்துச்சு வீட்டில் அதுவும் தான். இப்போ இந்த ஆண்டிக்கு லன்ச் முடிச்சுட்டு வந்து நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு ரெடியாக இருந்தோம். அப்போ நாங்கள் ட்ரெயினில் வருவோம் என்று சொல்லி தான் அந்த ஆண்டு நானும் உமா மகதியும் வந்து ட்ரெயினில் தான் வந்தோம். ஈவினிங் போல் ஒரு 4-5 மணிக்கு போல் ரிகாம்புலேருந்து ட்ரெயினில் தான் வந்தோம். அப்போ அதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் 3 பேரும் ட்ரெயினில் வந்து உங்களுக்கு நான் முக்கியமாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அன்றைக்கு நாங்கள் ட்ரெயினில் வரப்போ போல் வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அதை உங்களோட ஷேர் பண்ணணும் என்று நினச்சேன். எப்பயுமே நாங்கள் ட்ரெயினில் போல் வந்து நகையோ பர்ஸோ எது கொண்டு போகிறதாலும் கவனமாகவே கொண்டு போகணும். அப்போ அன்றைக்கு நானும் வந்து நல்ல நகையெல்லாம் போட்டு தான் போய்த்து இருந்தேன் என்றாலும் என்னோட ஷோலால் ஃபுல்லாக கவர் பண்ணி இருந்தேன். அப்போ எங்களோட ட்ரெயினில் வந்திருந்த ஒரு ஆன்ட்டி உண்டு. அவங்க ட்ரெயின்லேயே எங்களோடய வந்த ஒருத்தர் வந்து அவங்க இறங்க போல் வந்து அந்த ஆன்ட்டியோட களத்தில் இருந்த மாலையை பிச்சு கொண்டே இறங்க பார்த்து அப்போ அந்த ஆன்ட்டியோட நல்ல நேரம் மாலை வந்து அவங்களோட ட்ரெஸ்க்குள்ளேயே பிஞ்சு விழுந்துட்டு அதோடு அவர் வந்து ட்ரெயினை விட்டு இறங்கி ஓடிட்டார். ஒரு ஸ்டேஷன் ஓடிட்டார். அதில் நிறைய பேர் இறங்கவும் இல்லை. அப்போ அதனால தான் நான் வந்து உங்களோட கட்டாயம் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சினேன். என்னென்னா நாங்கள் எப்போயுமே வந்து ட்ரெயின் மாதிரி இதுவரை போல் கட்டாயம் கவனமாக தான் போகணும். அப்புறம் இதை செல்லணும்னு நினச்சேன். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிக்குமென்னு நினைக்கிறேன். இதில் ஷேர் பண்ணி இந்த ரெசிபீஸை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்து இதுக்கு பிறகு நான் உங்களையே சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்போயுமே வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு லைக் போட்டிங்கன்னு சொன்னால் வந்து எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அப்போ கட்டாயம் வந்து லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை வந்து. நான் இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களையே சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.